வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பாம்பு கடித்து சிறுவன் பலி. தூங்கி கொண்டிருந்த போது பெரும் சோகம். அதிர்ந்து போன அவங்களுடைய பெற்றோர்கள். இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 8 வயது சிறுவனை பாம்பு கடித்து பலியான சம்பவம் அந்த குடும்பத்தினரை நிலைகுலைய வைத்துள்ளது. நிறைய பேர் அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் அதிகரித்து வருவதாக அந்த பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டி வராங்க. தொடர்ந்து வனத்துறைக்கு இந்த மாதிரி செய்தி வனத்துறைகளுக்கு கோரிக்கையும் வைத்திருக்கிறாங்க. நிறைய விஷமுள்ள பாம்புகள் இந்த பகுதியில் அதிகமாக சுற்றி திரிவதால் உடனடியாக அந்த பாம்புகள்லாம் பிடித்து நடுக்காட்டில் விட வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துட்டு வராங்க. பாம்பு கடித்து சிறுவன் பலி. தூங்கி கொண்டிருந்த போது பெரும் சோகம் நடந்த அந்த பகுதியினர் ரொம்பவே அச்சத்தில் இருந்து வராங்க. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே உள்ள கோடாலி பகுதியில் நள்ளிரவில் தூங்கி கொண்டிருந்த 8 வயது சிறுவன் கட்டுவிரையன் பாம்பு கடித்து பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்கிறாங்க. சில்ஜோ சோன்சி தம்பதி மகன்களான அனோத் அவர்கள், அவருக்கு வயது 10 ஆகிறது, மற்றும் அல்ஜோ அவருக்கு 8 வயதாகிறது. இருவருமே நேற்று முன்தினம் இரவு தங்களது அறையில் தூங்க சென்றிருக்கிறாங்க. நள்ளிரவுல தங்களை ஏதோ கடித்து விட்டதாகவும் உடல் வலி மற்றும் வாந்தி வருவதாகவும் சிறுவர்கள் பெற்றோரிடம் கூறியிருக்கிறாங்க. ஆனால் ஏதோ பூச்சி கடித்திருக்கும் அல்லது அஜீரண கோளாறாக இருக்கும் என்று நினைத்த பெற்றோர்கள் காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று கூறி அவர்களை மீண்டும் தூங்க வைத்திருக்கிறாங்க. மறுநாள் காலையில் நீண்ட நேரமாகி அல்ஜோ எழுந்து வராதால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் அவனை உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க. அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறாங்க. இதனால பதறிப்போன பெற்றோர்கள், உறவினர்கள் சிறுவர்கள் படுத்திருந்த அறையை சோதனை செய்த போது அல்ஜோவின் தலையணை அடியில 2 அடி நீளம் கொண்ட கொடிய விஷம் கொண்ட கட்டுவிரையன் பாம்பு சுருண்டு படுத்திருப்பதை கண்டு உறைந்து போயிருக்கிறாங்க. அதே பாம்பின் கடியால் பாதிக்கப்பட்ட மூத்த மகன் அனோத் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. வெப்பத்தின் கொடுமை தளாமல் குளிர்ச்சியை தேடி வீட்டிற்குள் புகுந்த பாம்பு மெத்தையில இருந்து தலையணையை அடியில் மறைத்து வைத்திருந்த விசாரணையில தெரிய வந்துள்ளது. சிறுவர்கள் வலியால் துடித்த போது கவனித்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருந்தால் அல்ஜோவை காப்பாற்றிக்கலாம் என மருத்துவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறாங்க. தற்போது இந்த சம்பவம் குறித்து திருச்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறாங்க. பெற்றோருடைய சிறிய அலட்சியம் ஒரு பிஞ்சு உயிரை பறித்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சூர் பகுதியில் மிகப்பெரிய ஒரு இந்த சிறுவனுடைய மரணம் அந்த பகுதி மக்களிடம் நிலைகுலைய வைத்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.